இந்த கொரோனா டைம் வந்தப்போ நம்ம எல்லாருமே மாஸ்கோட தான் சுற்றணும். யாராச்சும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்தால் நம்ம ஃபார்மாலிட்டிக்கு சிரிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் மாஸ்க் இருக்கனால நம்ம சிரிக்கிறோமா, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு கூட தெரியாது. அவங்க நினைப்பாங்க சரி சிரிச்சிட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க போலன்னு. ஆனால் மாஸ்கை கலட்டினா தான் தெரியும் நம்ம உண்மையாக என்ன ரியாக்ஷன் காட்டுறோன்னு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே உண்மையாக இருக்கிறது இல்லை. வெளியே ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுவோம், ஆனால் உள் மனசில் உண்மையாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 51:6 போட்டிருக்கு, உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா எப்போவுமே நம்ம உள்ளத்திலேருந்து உண்மையாக தான் செய்யணும், உண்மையாக பேசணும், உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் ஏசப்பா இடத்துல நீங்கள் பேசும்போது, ஜெபிக்கும்போது, பைபிள் வாசிக்கும் போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது, மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க முன்னாடி நல்லா பண்ணணும், மற்றவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கணுன்றதுக்காக பண்ணாமல் உண்மையாக மனசுலேருந்து ஜெபம் பண்ணுங்கள், மனசுலேருந்து ஆராதிங்க, மனசுலேருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் போது ஏசப்பா உங்கள் மேலே இன்னும் அதிகமாக அன்பாக இருப்பார். கர்த்தர் இடத்துல உண்மையாக இருங்க, மனசுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களோட துணை போகாதீங்க, அதை நீங்கள் கண்டித்து இது தப்புன்னு சொல்லித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவு எல்லார் இடத்துலையும் அன்பாக இருங்க, உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.